இங்க இந்த ஜெயில் கைதிங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. தப்பிச்சு ஓடி போலாம்னு சொல்லி பார்த்தா கூட எங்கேயும் போக முடியாது போல இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே காலி கிரவுண்டா இருக்கு. இதுல ஜெயிலே அண்டர் கிரவுண்ட்ல தான் கட்டி வச்சிருக்காங்க. இங்க இந்த ஜெயிலுக்கு இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வர சொல்றாங்க. மோதிரம் செயின்னு சொல்லிட்டு எதையும் போட்டு கூடாது, எல்லாத்தையும் கழட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அதை இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இருந்த செக்யூரிட்டி வந்து இவங்களை போயிட்டு தலைய வைக்க சொல்றாரு. இவங்களும் போயிட்டு அப்படி வைக்கிறாங்க பாருங்க. டக்குன்னு அதை அப்படியே உங்களை லாக் பண்ணிட்டு வாய்க்குள்ள ஒரு பாம்பை அனுப்பி விடுது. யாருன்னா இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா எல்லோ லைன் ரெட் லைன் சொல்லிட்டு ரெண்டு லைன் இருக்கு. எல்லோ லைன் மேல கால் வைக்கும் போதே பாம் ஆக்டிவேட் ஆயிடும். ரெட் லைன் மேல கால் வச்சிட்டாங்கன்னா பாம் வெடிச்சு அங்கே இறந்து போயிடுவாங்க. சும்மா ஏதோ புளிப்பு காட்டுறானுங்க, இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எல்லோ லைன் மேல கால வச்சிருக்காரு. அப்ப டக்குன்னு பாம் ஆக்டிவேட் ஆனதும் கீழே பத்துன்னு பயங்கரமா வழியில கத்துறாரு. அப்ப இதெல்லாம் உண்மைதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கேயே அந்த பாம் வெடிஞ்சு அவர் இறந்து போறாரு. மேக்னெட்டை வச்சு இந்த பாம்பை வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வயிற்றுல இருந்து வாய் வழியா அந்த பாம்பை வெளியே எடுக்கிறாங்க. இப்ப பாம்பை வெளியெடுத்த 5 பேர் மட்டும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிலான்னு சொல்லிட்டு வெளியே வரைக்கும் போயிடுறாங்க. ஆனா கடைசியில மயக்க மருந்து போட்டு இவங்களையும் பிடிச்சிடுறாங்க.